नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः நமஸ்சர்வேபியः. மேற்படி அம்சாவதரண பருவத்தை நாம் அனுபவிக்கணும். தம்சாவதரண பருவத்தில் சௌனக மகரிஷி சௌதி மகரிஷியை பார்த்து பாரதம் சொல்லணும்னு பிரார்த்திக்கிறார். சௌதி மகரிஷி பாரதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். கேட்கக்கூடியவா அத்தனை பேருக்கும் அடியனுடைய விண்ணப்பமே இதுதான். உள்ளது உள்ளபடி வியாச மகரிஷி எழுதியிருக்கார். உள்ளது உள்ளபடி தான் அடியனும் சொல்லணும். உள்ளது உள்ளபடி தான் கேட்குறவாளும் கேட்கணும், புரிஞ்சுக்கணும். சௌதி மகரிஷி சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படியாக ஜனமே ஜெயன் சர்ப்பசத்திர யாகத்தை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்றத கேள்விப்பட்ட கிருஷ்ணத்வைபாயனர் மகரிஷி அந்த இடத்திற்கு சென்றார். கிருஷ்ணத்வைபாயனர் மகரிஷி பாண்டவர்களுக்கு தாத்தாவாய் திகழக்கூடியவர். அவர் யமுனை த்வீபத்தில் சக்தியினுடைய பிள்ளை பராசரர் மகரிஷிக்கும் பிள்ளையாக இவர் அவதரித்தார். அப்படின்னு காளின்றவள் யார்? நாங்கள் இன்னி வரைக்கும் சத்தியவதிக்கும் பராசரருக்கும் தான் இவர் பிறந்திருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தோம். நீங்கள் புதுசாக காளின்றீங்கோ. காளின்றது யாருன்னா சத்தியவதி தான். சத்தியவதிக்கு நிறைய பெயர் உண்டு. காளின்னு அவளுக்கு ஒரு பெயர், இன்னொரு பெயர் கந்தவதின்னு. அதே போல் சத்தியவதின்னு அவளுக்கு ஒரு பெயர், யோஜன கந்தா அப்படின்னு அவளுக்கு ஒரு பெயர். அவளுக்கு இயல் பெயர் முதல்ல வந்த பெயர் காளி. இப்போ வியாசர் இப்படியாக காளிக்கும் பராசரர் மகரிஷிக்கும் பிள்ளையாக பிறந்தார். அவர் பிறந்த உடனேவே தன்னுடைய சங்கல்பத்தினால மட்டுமே அவர் அத்தனை வேதங்கள் வேதாங்கங்கள் அத்தனை சரித்திரங்களையும் தெரிஞ்சுண்டு தன்னுடைய சரீரத்தையும் வளர்த்துண்டார். இதெல்லாமே எதனால பண்ணார்? தன் சங்கல்பத்தினால மாத்திரமே அவர் பண்ணினார். தபஸ்னாலேயோ வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலேயோ விரதங்கள்னாலேயோ உபவாசங்கள் அதனாலேயோ இல்லை சந்ததினாலேயோ இல்லை யஜ்ஞ யாகாதிகள்னாலேயோ ஏற்பட முடியாத உயர்ந்த நிலையை இவர் அடைந்தார். வேதத்தை அறிந்த சிறந்தவர்களுக்கு மத்தியில் உத்தமராய் திகழக்கூடிய இவர் வேதத்தை 4ஆக பிரித்தார். அவர் ஒரு பெரிய பிரம்ம ரிஷியா இருந்தார், பெரிய கவி, சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடியவராக இருந்தார், பெரிய தபஸ்வியாகவும் இருந்தார். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்கோ. வேதத்தை இவர் 4ஆ பிரிச்சார்னு நீங்கள் சொல்கிறீங்கோ, ஓகே. வேதத்தை அபௌருஷேயம் அனாதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வேதத்தை சொல்லும் பொழுது யாரும் எழுதாத விஷயம்தான் வேதம். அது அனாதி காலமாக எப்படி பரபிரம்மமான சர்வேஸ்வரனான ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் அனாதி காலமாக அவர் இருந்துருக்காரோ அதே போல் வேதத்துக்கும் பிறப்பு இறப்பெல்லாம் கிடையாது, அதை யாரும் படைக்கலைன்னு சொல்கிறீங்கோ. அப்போ எப்படி இந்த ரிஷிகள்லாம் வேதத்தை அத்தியனம் பண்ணினா? யாரும் எழுதலை, யாரும் எதுவும் பண்ணலை அப்படின்னா மந்திர திரஷ்டா ரிஷிஹி அப்படின்னு ரிஷிகளை சொல்லக்கூடியது வழக்கம். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்கோ, இது ரொம்ப அடிப்படையான விஷயம். மந்திர திரஷ்டா ரிஷிஹி, மந்திரத்தை கொண்டு பார்ப்பவர்கள் தான் ரிஷி. இப்போது நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஃப்ரிட்ஜை நகர்த்தினா தான் தெரியும். அதே மாதிரி பீரோவை ரொம்ப செவுத்தோடு ஒட்டி போட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போ பீரோவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது, அந்த பீரோவை நகர்த்தினா தான் தெரியும். ஆனால் ரிஷிகளுக்கெல்லாம் எப்படின்னா, அவள் வேற ஏதோ ஒரு இடத்துல உட்காண்டிருப்பா, ஆனால் அந்த இடத்துல இருந்தே உங்கள் வீடு எங்கே இருக்குது, எந்த தெருவில் இருக்குது, எந்த ஏரியாவில் இருக்குது, எந்த ஊரில் இருக்குது, உங்கள் வீட்டில் எந்த இடத்துல எந்த சாமான் இருக்குது, எதுக்கு பின்னாடி எது இருக்குது, பீரோவுக்கு பின்னாடி என்ன இருக்குது, பீரோவுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அத்தனை விஷயங்களையும் ரொம்ப துல்லியமாக சொல்லுவா தன்னுடைய தபசக்தினால. ஆனால்தான் அவர்கள்லாம் ரிஷிகள், மந்திரத்தை கொண்டு பார்ப்பவர்கள் தான் ரிஷிகள். அந்த அளவுக்கு அவ தன்னோட தபசக்தியை வளர்த்து வச்சிருக்கா.
அப்ப இந்த ரிஷிகள் அத்தனை பேரையுமே பார்த்தேன்னாக்க இந்த வேதத்தை முதல்ல எப்படி இங்க இருக்கிறவாளுக்கு சொன்னா? வேதத்தை யாரும் எழுதல, வழி வழியா அந்த வேத அத்தியனம் பண்ணின வாழ்கிட்ட இருந்து கத்துன்ட்டு தான் இந்த வேதமானது இன்னி பரியந்த வரைக்கும் ஓடின்னு இருக்கு. ஏன்னா வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரு. வேதத்தை பார்க்க முடியாது, கேட்க தான் முடியும். இது எப்படி நடக்கிறது? இப்போ ரிஷிகள்லாம் எப்படி வேதத்தை தெரிஞ்சுண்டா அப்படின்னா, இந்த வேத மந்திரங்கள்லாம் ஆகாசத்துல இருக்குமா. அத ஒரு ரிஷியும் தன்னுடைய தபசக்தியை கொண்டு அந்த மந்திரங்களை கிரகிச்சிருக்கா. இப்படிதான் வேதமானது ரிஷிகள் அவா கைக்கு வந்து ரிஷிகள்டேந்து வழி வழியா தொன்று தொட்டு இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ வேத மந்திரங்கள் எங்க இருக்கும்? ஆகாசத்துல இருக்கும். அந்த மந்திரங்கள் சப்த ரூபமாக தான் இருக்கும். அதாவது வெறும் வார்த்தைகளா மாத்திரம்தான் இருக்கும், அதுக்கு ரூபம் கிடையாது. சரியா? இல்லைன்னா வேதத்தை வந்து ரூபம் உடையதுன்னு சொல்லாமே. வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரு. ஏன்னா அது கேட்க மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது. வேத மந்திரங்கள் சப்த ரூபத்தில் ஆகாசத்தில் இருக்கும். அந்த சப்த ரூபத்தில் இருக்கக்கூடிய வேத மந்திரங்களை ரிஷிகள் தன்னோட தபசக்தியினால கிரகிச்சுண்டு இன்று பரியந்தம் வரைக்கும் அவ கொண்டு வந்து சேர்த்திருக்கா. அப்படிப்பட்ட வேதத்தை நன்கு அறிஞ்ச உத்தமர் யாரு? இந்த மகரிஷி தான். இந்த மகரிஷி தன்னுடைய உயர்ந்த செயல்களாலையும் உயர்ந்த புகழ்னாலையும் சாந்தனு மகரிஷியினுடைய வம்சமானது அழியாதபடிக்கு பார்த்துண்டார். எப்படி அப்படின்னா, இவரோடைய அனுகிரகத்தினால தான் பின்னாளில் சாந்தனு மகாராஜரோட வம்சத்தில் பாண்டு, திருதராஷ்டர், விதுரர்னு 3 பேர் பிறக்கிறார். இப்படிப்பட்ட மகா தேஜஸ்வியான மகா பண்டிதனான மகரிஷி, பிரம்ம ரிஷியான இந்த ரிஷி இப்போ ஜனமேஜயன் நடத்தக்கூடிய சர்ப்பசத்திர யாகத்தினுடைய யாகசாலைக்குள்ள அவருடைய சிஷ்யர்கள் அவளும் நன்ன வேதங்களை கூடவே அத்தோடைய அங்கங்களோட நன்னா அறிஞ்சுன்னு இருக்கிறவா தான் இவருடைய சிஷ்யர்கள். இவரே எவ்வளோ பெரிய மகரிஷி, அப்போ இவர் சிஷ்யர்கள் அதே மாதிரி தானே இருப்பா. அதனால் அத்தனை சிஷ்யர்களையும் ஐஷண்டு தான் அந்த இடத்துக்கு போறாராம். அங்கே போயிட்டு ஜனமேஜயன் மகாராஜா அங்கே அமர்ந்திருக்கிறத இவர் பார்க்குறார். கூடவே அவரை சுற்றி இந்திரன் முதலான தேவதைகள்லாம் அந்த இடத்துல சதசியர்களாக உட்காண்டிருக்கிறதையும் இவர் பார்க்கிறார். கூடவே எத்தனையோ நாட்டு தேசங்களை சேர்ந்த ராஜாக்கள் இந்த ராஜாவை சுற்றி உட்காண்டிருக்கிறதையும், கூடவே நிகரில்லாத நான்முகன் பிரம்மா போன்ற ரித்விஜர்கள் அந்த இடத்துல ராஜாவை சுற்றி உட்காண்டிருக்கிறதையும் பார்த்தாராம். அந்த யக்ஞசாலையில் பரத வம்சத்தில் சிறந்தவராய் திகழக்கூடியவர் ராஜரிஷியாவும் இருக்கக்கூடியவருமான ஜனமேஜயன் இந்த ரிஷி வர்றத பார்த்துட்டோ சட்டுன்னு அவருடைய உற்றார் உறவினர்களோட ரொம்ப சந்தோஷப்பட்டு சதஸ்யர்கள் கிட்டேருந்து உத்தரவு வாங்கிக்கிறார் இந்த ரிஷிக்கு தங்க ஆசனத்தை கொடுப்பதற்கு. எப்படி அப்படின்னா, எப்படி இந்திரன் ப்ரஹஸ்பதிக்கு தங்க ஆசனத்தை அமர்வதற்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி இந்த ராஜா இந்த மகரிஷிக்கு அமரத்துக்கு தங்க ஆசனத்தை கொடுத்தார். அதன் பின்பு இப்படி கேட்கும் வரங்களையெல்லாம் தரக்கூடியவருமாய் தேவதைகள் ரிஷிகள்னு அத்தனை பேருமே பூஜிக்க கூடியவருமான இந்த மகரிஷிய ராஜாக்கெல்லாம் ராஜாவாய் திகழக்கூடிய இவர் சாஸ்திரங்கள் சொன்னபடிக்கு பூஜை பண்ணார். ராஜா அதுக்கப்புறம் இவருடைய பிதாமகருக்கு முதல்ல ஆச்சமனம் பண்றதுக்கு ஜலத்தை கொடுத்தார். அதன் பின்பு அர்க்கியத்தை விட்டார். அதுக்கப்புறம் பசுக்களையும் தானமா கொடுத்தார். வியாசர் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரா இந்த பாண்டவ வம்சத்தை சேர்ந்த ஜனமேஜயன் பண்ணக்கூடிய காரியங்களை பார்த்து. அதன் பின்பு சொன்னாரா, பசுக்களை கொல்லக்கூடாதுன்னாராம். இப்படியாக அவருடைய பிரணயாத் பிரபிதாமகம், பிதாமகம் அப்படின்னாக்க தாத்தா,
பிரபிதாமகம் அப்படின்னாக்க கொள்ளு தாத்தா. இந்த இடத்துல பிரணயாத் பிரபிதாமகம்னு சொல்லியிருக்கு, அதனால எள்ளு தாத்தா. இந்த இடத்துல வியாசர் இவருக்கு எள்ளு தாத்தா, அதனால இப்படியாக அந்த ராஜா அவருடைய எள்ளு தாத்தாவை பூஜிச்சுட்டோ அவர் இவரை விழுந்து சேவிச்சார். அதன் பின்பு தானும் தன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்தபடிக்கு இருந்து சதசியர்களோட கூட இருந்துண்டு அவர் இந்த மகரிஷிய பார்த்து குசலம் விசாரிச்சாராம். ராஜாவை பார்த்து நீர் எப்படி இருக்கீர், ராஜ்யம் எல்லாம் சௌக்கியமா இருக்கான்னு அவரும் விசாரிக்கிறார். அதுக்கப்புறம் சதசியர்கள் எந்த சதசியர்கள் இவரை வழிபட்டாலோ அந்த சதசியர்களை திருப்பி வணங்கிட்டோ ராஜா தன்னுடைய கைகள் கூப்பின வண்ணம் அத்தனை சதசியர்களோடையும் சேர்ந்துண்டு பிராமணர்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடிய இவரிடத்துல பேச ஆரம்பிக்கிறார். ஜனமேஜயன் சொல்றாராம், ஹே பிராமணரே, உம்முடைய கண்களை கொண்டு குருக்களும் பாண்டவர்களும் பண்ணின உயர்ந்த செயல்களை நீர் பார்த்திருக்கீர். அதனால அதையெல்லாம் உம்ம திருவாய் மலர்ந்து கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இவா 2 பேருக்கு இந்த யுத்தம் பூண்டதுக்கான காரணம் என்ன? இவா 2 பேரு தான் எப்ப பார்த்தாலும் தர்ம சிந்தனையிலே இருக்கக்கூடியவளாச்சே, நற்காரியங்களை பண்ணக்கூடியவளாச்சே. எதுக்காக இந்த யுத்தமானது ஏற்பட்டது? எந்த காரணத்துக்காக எண்ணில் அடங்காத இந்த புருஷர்கள்லாம் அந்த யுத்தத்துல மாண்டு போனா? அதுலேயும் என்னுடைய தாத்தாக்களுக்கு நடுவில் இந்த சண்டையானது ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பா இது ஏதோ விதியினோட கோலம் மாதிரி தான் இருக்கு. அதனால ஹே பிராமணர்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடியவரே, என்னத்துக்காக இந்த யுத்தமானது ஏற்பட்டதுன்னு சொல்லுங்கோ. ஏன் 2 பேரும் இப்படி அடிச்சுண்டு இப்படி அழிஞ்சான்றத சொல்லுங்கோ அப்படின்றார். உடனே அதுக்கு வியாசர் சொல்றாராம் வைஷம்பாயனரை பார்த்து, வியாச உவாச்ச குருணாம் பாண்டவானாம் ச யதா பேதோ பவத்புரா ததஸ்மை சர்வமாச்சக்ஷ்வ என்மத்த ஸ்ருதவானசி. இவர் பக்கத்திலேயே உட்காண்டிருக்கார் வைஷம்பாயனர் மகரிஷி. அவரிடத்துல வியாச மகரிஷி சொல்றாராம், என்னிடத்திலிருந்து நீர் எப்படி இந்த குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த இந்த சண்டையை பத்தின இந்த புராண கதையை நீங்க கேட்டேளோ அப்படியே இவருக்கு அதை சொல்லணும்னு சொல்ல, பிராமணர்கள்ல சிறந்தவராய் திகழக்கூடிய வைஷம்பாயனர் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டோ தன் குரு சொன்னபடிக்கு இவர் அந்த சரித்திரத்தை மொத்தமா சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த ராஜாக்கு, அங்க இருந்த சதசியர்களுக்கு, அங்க இருந்த அத்தனை பிரதானமா இருந்தவர்களுக்கும், அங்க இருந்த ரித்விஜர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கதைய, இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் எப்படி ஒருத்தர அடிச்சுண்டு மொத்தமா மாண்டு போனா அப்படின்ற சரித்திரத்தை சொல்றார். அதுல வைஷம்பாயன மகரிஷி சொல்ல ஆரம்பிக்கர்ச்சே அவர் சொல்றார், முதல்ல அவர் என்ன பண்ணாரா, அவருடைய 8 அங்கங்களும் தரையில படும்படிக்கு வியாசாச்சாரியரை விழுந்து சேவிச்சாராம். அதன் பின்பு பக்தியோட மரியாதையோட அவருடைய மனசை ஒருநிலைப்படுத்தி அத்தனை பிராமணர்களுக்கும் பண்டிதர்களுக்கும் நான் கேட்ட விஷயத்தை பூர்த்தியா சொல்றேன். அந்த உயர்ந்த புத்திமானாய் திகழக்கூடியவருமான உயர்ந்த மகரிஷாய் திகழக்கூடியவரான வியாசர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். ஹே ராஜா, நீங்க தான் சரியான ஆள் இந்த பாரத சரித்திரத்தை கேட்கறதுக்கு. இந்த பாரதம் அப்படின்ற இந்த கதையை உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்னா இதை சொன்னதே இங்க ஆச்சாரியன்தான். அதனால ஹே ராஜாவே கேளும், ஏன் குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தமானது ஏற்பட்டது? குருக்கள் ராஜ்யத்தை பெறணும்ன்ற ஆசையினால எப்படி இந்த பாண்டவர்கள் எல்லாம் சூதாட்டம் ஆடி வனவாசத்துக்கு போனா, அதன் பின்பு யுத்தமானது எப்படி அத்தனை பேரையும் வேரோட சாச்சுது? ஹே பரத வம்சத்தில் உத்தமராய் திகழக்கூடியவரே, நீர் என்ன கேட்டீரோ அதை உமக்கு நான் இப்போ சொல்கிறேன், கேளும். மேற்படி வைஷம்பாயனர் என்ன சொன்னார்ன்றதை நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத் யதீந்திர மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவத்சங்காரி மகாதேசிகாய நமः. நமஸ்காரம். பாரதம் தொடரும்.